அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்டான தேங்காய் சாதம் வீட்டில் சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கடாயில் எண்ணெய் நெய்யை ஊற்றி நல்லா சூடு வந்தோடனே வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக செவந்து இந்த மாதிரி வந்தோடனே ரொம்ப இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிடுவோம். தேங்காய் சாதத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றினா டேஸ்ட்டு கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ஒரு முறை தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க, வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பச்சை வாடை போய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்குருவோம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சாதம் ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும், வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் சாதம் திருப்பி நீங்களே செய்வீங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேணாம், ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதத்தில் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதத்தில் முந்திரியை நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி முந்திரியை இந்த எண்ணெய் நெய்யில் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மெயினாக முந்திரியை போட்டு சாப்பிடுங்க. தேங்காய் சாதத்தில் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி முந்திரியை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சில பேர் தேங்காய் சாதத்தில் கிஸ்மஸ் பழம், ஏலக்காய் இதெல்லாம் தேங்காய் சாதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் முந்திரியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தேங்காயை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சி வச்சதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் இதில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும்னா, அரிசி எந்த அளவில் எடுத்துருக்கோமோ, அதாவது காப்படி அரிசியில் இப்போ ஒரு காப்படி அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம்னா அந்த அளவுக்கு டபுள் மடங்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம்னா அந்த அளவுக்கு டபுள் மடங்காக தேங்காய் பால் இதில் யூஸ் பண்ணிக்கணும். இதே மெத்தடு தான். இப்போ ஓரளவு கொதி வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா, புதினா இலையை இதில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கிறோம். நல்லா கொதி வரட்டும். தேங்காய் சாதத்தில் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற அரிசியையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பாஸ்மதி அரிசியையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி வச்சுக்கிறேன். தேங்காய் பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம களைஞ்சி வச்ச அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம களைஞ்சி வச்ச அரிசியை இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரிசியை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரிசியை சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இதிலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறோம். தேங்காய் சாதம் வீட்டில் ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ உப்புலாம் இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா கொதித்து நல்லா வற்றி ஓரளவுக்கு வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ டேஸ்ட்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.